பார்டர் கவாஸ்கர் டிராஃபியா? ஆமா தல. என்ன எதிர்பார்ப்பு? நான் ப்ரெடிக்ஷனோட ஸ்டார்ட் பண்றேன். 4-0 வாஷ் அவுட் தான். 4-0 யார் ஃபேவர் இருக்கா தல? ஆஸ்திரேலியா தான். நம்ம மண்ணிலே நியூசிலாந்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப நம்ம போறோங்க. அதனால எனக்கு சுத்தமா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. 0 ஹோப்ஸ். ஆனா லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ல போவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து வர 22 ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு வந்து புதுசா ஒரு வந்து கெஸ்ட் வந்திருக்காரு, கிரிக்கெட்டை பத்தி அனலைஸ் பண்றதுக்காக. கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட் மாஸ் மகேஷ். ஒரு ப்ரிவியூ கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆமா ஆமா, சொல்டா மகேஷ். என்ன நினைக்கிறேன், என்ன மைண்ட் செட்ல இருக்கு, அத அப்படியே நீயே சொல்லு. நான் எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் பண்றேன். அதான் 4-0 வாஷ் அவுட் தான் இந்தியாவுக்கு. கொஞ்சம் கூட ஓப்பே கிடையாது. பவுன்ஸ் பேக் கூட ஆக மாட்டேன். இல்ல அப்படிதான். நம்ம நியூசிலாந்து நம்ம இடத்துல இருந்து செஞ்சுட்டு போயிட்டானோ, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவனுங்க செய்யாமலையா இருப்பாளோ. கேப்டன்சியும் வீக்கா இருக்கு, ஸ்குவாடும் வீக்கா இருக்கு. இப்ப ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செட்டு புஜாரா அது மாதிரி ஒரு வால் மாதிரியான ஒரு பிளேயரே இல்ல. அதனால ஒரு டஃப் சிச்சுவேஷன் எப்படியும் வரும். அத எப்படியும் ஹேண்டில் பண்ணாம கொலாப்ஸ் ஆகுறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்ப இந்தியாவுக்கு. அதனால நம்ம 150 கூட சேஸ் பண்ண முடியல நியூசிலாந்து கூட, அதுவும் நம்ம மண்ணில். அதனால ஆஸ்திரேலியால எதுவும் ஒரு பவுன்ஸ் பேக் கூட ஒரு ஃபைட் கூட இருக்காதுதான் நினைக்கிறேன். ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ஒண்ணும் இல்ல. இப்போ அவங்க ரஹானே புஜாரா வந்து இல்லாதது வந்து எவிடென்டா தெரிஞ்சது. இந்தியன் பிச்சர்ஸ்லயே இவனுங்க வந்து ஒன்னும் பெருசா பண்ணவே இல்லை. ஓகேவா? அது வந்து இவனுங்க ஆடின கிரவுண்டு, அவங்க ஊரு, அதுலயே வந்து இவங்களுக்கு பெருசா ஒரு கான்பிடண்டா இல்ல, ஒரு டஃப் சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணல எதுவும் ஒழுங்கா. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. ரோஹித் கேப்டன்சி பட் இப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு கைண்ட் ஆஃப் இது பண்ணோம், ஃபுல் ஆஃப் பண்றது கஷ்டம். ஒரு திருப்பி நம்ம இந்தியன் பிச்லயே திருப்பி ரீஃபார்ம் வந்தாதான் கொஞ்சம் ஸ்குவாட் இப்ப கொஞ்சம் இதாகுது இல்ல, இப்ப ரீஷஃபிள் ஆகுது, அது கொஞ்சம் அமையணும். அதனால கொஞ்சம் இந்த நமக்கு டவுன் பேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது திருப்பி அந்த ஸ்குவாட்ல டவுன் பேஸா இருக்கும்னு நினைக்கிறது ஓகே. பட் ஆனா வந்து கண்டிப்பா டவுன்ஃபால் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடக் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு எவிடன்ஸ் நமக்கு தெரியுதுல, நம்ம இந்தியன் பிச்லயே எதுவும் செய்ய முடியல. ஒரு லாஸ்ட் மேட்ச் கூட அதை ஈஸியா ஓரளவு ஃபுல் ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அதுலயும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹோப்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ப்ரோ நீங்க வந்து ரிஷப் பண்ட தாண்டி ஒரு பிளேயர் சொல்லுங்க, இவன் நின்னா எனக்கு பயம் கிடையாது, இவன் கான்பிடண்டா ஆடுவான் அப்படிங்கிற ஒரு ஆள், அக்ரெசிவா கூட இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ கம்மனு ஏரியா நீ. பட் ஈஸ்வரன் மேல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கு, எப்படி பண்ணுவான்ட்டு அவன். அதனால அது கொஞ்சம் பார்ப்போம். அவனோட ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனா நமக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்ல ரெக்கார்ட் இருக்குல்ல, ஒரு கைண்ட் ஆஃப் அவனுக்கு சர்ப்ரைஸான அது மாதிரி தான் இருந்து வந்தான். இங்க வந்து எதுவும் பண்ணல ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவன் வந்து சர்ப்ரைஸ் அவுட் ஆக்கவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நிப்பான். ஆனா இந்த இடத்துல ரொம்ப தடுமாறுற மாதிரி இருந்துச்சு இன்டர்நேஷனல் வந்துருக்கு. அதனால அதை வச்சு மூவ் பண்ண முடியாது. ஆமா, ஆனா ஸ்டாட்ஸா பார்த்தா ஒரு 350 ஒரு 100 அடிச்சுட்டான். பட் அந்த கான்பிடன்ஸ், அந்த ஒரு மாதிரி பிளேயிங் இதுல வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்த ஒரு ஸ்ட்ரென்த் இதுல இருக்க மாதிரி தெரியல. ஒரு மாதிரி வீக்கான பிளேயர் மாதிரி தான் இருக்கான். மேபி இன்னும் ட்ரை பண்ணும். இவன் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவனும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆஸ்திரேலியன் பிச்ல ஃபர்ஸ்ட் டைம் வரான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வரல. அதனால பண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து கேஎலும் ஜெய்ஸ்வாலும் மேபி இந்தியாவோட பேக் போனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கேஎலுக்கு வந்து
நிறைய கிரிட்டிசிசம் வருது. இப்ப கேல் ரீசெண்டா ஒரு காம்படிஷன். அவுட் பாத்திருப்பீங்க, ஒரு அவுட் ஒன்னு லெக்ல அடிச்சு ஸ்டிக்ல அடிச்சதுல, அது கூட ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணாங்க. பட் ஆனா டெஸ்ட்ல அவன் ஒரு ப்ரூவன் பிளேயர் தான். ஆமா சாலிடா அவன் கேஎல் ராகுல் ஸ்டாண்ட் பண்ணுவான், விக்கெட் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான். பட் இப்ப கொஞ்சம் ரீசெண்டா அவனுக்கு இதாகுது. அந்த டெஸ்ட்ல கொஞ்சம் அந்த 2-3 பிளேயர், அந்த ரிஷப் பந்த் இந்த எல்லாரும் கொஞ்சம் கிளிக் ஆச்சுன்னா மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப டவுன் இது இல்லாம ஒரு டீசென்டாவது ட்ரை பண்ணலாம். பாப்போம். அப்படி இல்ல, பேட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர்ல ஒருத்தர் கண்டிப்பா நின்னு ஆகணும். அதுதான் மெயினான விஷயம். அது நின்னுட்டா கொஞ்சம் டெய்லண்டர்ஸ் கூட ஏதோ மேக்கப் பண்ணி ஏதோ நல்ல ஒரு ஃபைட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. சொன்னா ஜெபி ப்ரோ, இவனுங்க வந்து நிக்க மாட்டானுங்கன்னு நான் சொல்றேன். இவன் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற அந்த டெம்பர்மெண்டே கிடையாது. T20 மோட்ல தான் இருக்காங்க. கௌதம் கம்பீர் வந்து டேக் ஓவர் பண்ணதுல இருந்து இது ஏதோ T20 கிரிக்கெட் 6 ஓவருக்கு 70 7 ஓவருக்கு 70 இது என்னது அந்த மாதிரி ஆடுறா கிரிக்கெட்டா? ஆஸ்திரேலியா போனா தூக்கி சாப்பிட்டுருவானோ, 50 ரன் தாண்ட முடியாது. அப்ரோச்ச மாத்தணும் மாதிரி ட்ரை பண்றாங்க. அது அந்த அளவுக்கு கிளிக் ஆகல உங்களுக்கு. ரோஹித்துக்கு நிக்க மாட்டான், அவனும் டக்குன்னு போயிடுறான். அதனால கொஞ்சம் அது கரெக்டா நீங்க சொல்றது. ஆனா இப்ப பாரு, நாளைக்கு இல்ல 22ஆம் தேதி மேட்ச்ல போயிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, டிஃபென்ஸ் வைக்கிறேன்னு அவுட் ஆயிட்டு தாண்டா போவானுங்க. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஆமா கான்ட்ரரியா அந்த பாயிண்ட் சொல்லலாம். இவங்க டிஃபென்ஸ் பண்றது டிஃபென்ஸ் ரொம்ப இதா வீக்கா இருக்கானோ, அதுக்கு அடிச்சு அந்த அட்லீஸ்ட் அந்த 200 அந்த ஜோன்காக போயிடலாம். இவங்க டிஃபென்ஸ் 200ஆவது தொட்டுடலாம், அதிகம் செய்ய மாட்டாங்க. எக்ஸாக்ட் பாயிண்டே அதான். இவங்க வந்து டூ மச்சா டிஃபென்ஸ் வந்து நல்லா வைக்கிறாங்க, ஆனா ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து நியூசிலாந்து சீரீஸ்லயும் அவங்களுக்கு பிரச்சனையாச்சு. நல்லா போட்டாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த விராட் கோலி ஃபார்ம்ல இருந்தானா அந்த வீக் தெரியாது ப்ரோ. அந்த விராட் கோலி போனதுனால அது ஒரு பெரிய இது. இல்லன்னா சாலிடா அந்த டாப் ஆர்டரை காப்பாத்திடுவான். இப்ப ரீசெண்டா அந்த 4 to 5 இயர்ஸா அந்த பிரைம் ஃபார்ம்ல இல்ல. அதனால அது நமக்கு ரொம்ப ஒரு இந்தியனுக்கு ஒரு ஓல்ட் மாதிரி தான் இந்தியன் டீம். அது ரீசெண்டா குவாலிட்டி பவுலிங்க்கு எதிராக வந்து ஆடின மாதிரியே எனக்கு தெரியல டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி. பங்களாதேஷ் கூட ஆடலடா. சொன்ன மாதிரி எல்லாருமே T20 மோட்ல தான். அந்த ஒரு 6 பேட்ஸ்மேன் போடுறது எல்லாரும் சுத்துறதுல ஒரு 2 பேட்ஸ்மேன் கிளிக் ஆயிடுச்சுன்னா அது T20ல கரெக்டா இருக்கும். ஆனா இந்த டெஸ்ட் ஓடிஐல அது இப்போ ஓடிஐலுமே ஸ்ரீலங்கா கிட்ட அப்படிதானே ஆச்சு. அந்த 50 ஓவர்ல கூட இவங்களால இது பண்ண முடியல. அந்த T20 மோட்லயே தான் இருக்கானோ, அந்த மாதிரியான மைண்ட் செட்லயே தான் இருக்காங்க. அது கொஞ்சம் வெளில வந்து அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி, அதுக்குன்னு ஒரு தனி பிளான் வந்தாதான் கிராக்கே பண்ண முடியும். இல்லன்னா இவங்க மெயினா இந்த டாப் இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அது மாதிரி டீம் கூட தான் அதுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி வேணும். மேபி நியூசிலாந்து கிட்டே அடி வாங்கிட்டோம். மேபி பாகிஸ்தான் அந்த மாதிரியான டீம்ல வேணா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இது மாதிரி டாப் டீம் கூட இது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். பாப்போம் கம்பீர் ஏதாவது பண்ணுவானா என்னமோ. ஐபிஎல்ல கேகேஆர் கூட ஜெயிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு தோக்குறதெல்லாம் பிடிக்காதுலாம் டைலாக் விட்டா. இப்போ வந்து எத்தனை இயர் ரெக்கார்டு, 10 இயரோ 15 இயரோ தோக்கவே இல்ல. அந்த ரெக்கார்டு போச்சு. அந்த அளவுக்கு ஒஸ்டா. ஓரளவுக்கு இந்தியன் ஸ்ட்ராங்கான டீம் என்னமோ ஒரு டைம்ல நாங்க ஏ ஸ்குவாட் பி ஸ்குவாட் சி ஸ்குவாட் வச்சு கூட ஜெயிப்போம் அப்படிலாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா பிரைம் டீமே உங்க டீம் என்னடான்ற மாதிரி இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா நம்ம இவ்வளவு பேசுறப்பையும் நம்ம வந்து பேட்டிங்கை பத்தி பயந்துட்டே பேசுறோம், பவுலிங்கை பத்தி சுத்தமா பேசவே இல்லையா? பவுலிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருக்கு இந்தியாவோட பவுலிங் அட்டாக்கு? நல்ல வேரியேஷன். ஆக்சுவலா பவுலிங்ல யார் ப்ரோ இருக்கா? நான் ஆக்சுவலா சரியா ஞாபகம் இல்ல. யாராவது புதுசா வராங்களா? ஆகாஷ் தீப். ரோஹித் ஆட மாட்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. ரோஹித் கில்லும் ஆட மாட்டான். கில்லுக்கு கையில பிராக்சரு. வாஷிங்டன் சுந்தர் தான் ப்ரோமோட் பண்றதா சொல்றாங்க டாப் ஆர்டர்ல. பண்ணலாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது ஒரு குட் ஐடியா. அதான் பவுலிங் பார்த்தா பவுலிங்கும் வந்து எப்படி போறாங்கன்னு தெரியல. அஸ்வின் போறாங்களா இல்ல வாஷிங்டன் சுந்தர் தான் போவாங்களா? அஸ்வினை ஆட வச்சுட்டு அஸ்வினை டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்களா? என்ன செய்யற போறாங்கன்னு தெரியல. பவுலிங்குமே ஆனா ஆஸ்திரேலியாவை கூட பாத்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. ஆஸ்திரேலியா வீக்கா தான் இருக்கு. இன்னும் எனக்கு எப்படி சொல்றேன்னா, ஷமி மாதிரி ஒரு பவுலர் கூட இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அதேதான் ப்ரோ, ஷமி தான் ப்ரோ மிஸ்ஸிங். ஷமி தான் லென்த்ல போட்டுக்கினே இருப்பான்.
எப்போதுமே வந்து ஒரு ஆட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒண்ணு நடக்கும். இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிக்கவே அது மாட்டோம் ஒண்ணு. இன்ஃபேக்ட் போன இதுல வெஸ்ட் இண்டீஸ்ல ஷபர் ஜோசப் நினைக்கிறேன் வச்சு செஞ்சு விட்டான். ஆமாமா. அது மாதிரி ஒரு மிராக்கிள் நம்மளுக்கு அந்த இந்த மிராக்கிளும் இருக்கு, பண்ட் செஞ்சதும் இருக்கு. அது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஒரு ஃபைட் இருந்தா கூட ஓகே தான். அது மாதிரி ரிசல்ட் டேர்ன் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் சூப்பர். பாப்போம். ஒரு மாதிரி அரவிந்த் ஏதோ பேச நினைக்கிறேன். இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதே ஒரு மிராக்கிள் தான் ப்ரோ. அதுவும் அது 25 பால்ஸ் 25 ரன்ஸா அதுல இருந்து ஜெயிச்சதே மிராக்கிள். அதனால தப்பிச்சாங்க ப்ரோ. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் பாதி ஃபேன்ஸ் வந்து நெக்லெக்டே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சீரியஸா கூட பாத்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிரிக்கெட்டே ரிஜெக்ட் பண்ணிருப்பானோ. மாஸ் ப்ரோ, நீங்க வந்து பிரிஸ்பேன் டெஸ்ட் வந்து ஜெயிச்சது வந்து மிராக்கிள்னு சொல்றீங்க. ஓகே, அது மிராக்கிள் தான். ஆனா எல்லா டைமும் அது நடக்காது இல்ல. அது நடக்காதுதான் ப்ரோ. பட் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு வந்து இப்ப அந்த டெஸ்ட்லயும் அந்த ஒன் ஆர் டூ பிளேயர் புல் ஆஃப் பண்றாங்க. போன இதுல கூட அது ஷமர் ஜோசப் மட்டும் செஞ்சான்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவை. ஆமா தனியா பண்ணாங்க. நார்மலா டெஸ்ட் கிரிக்கெட்ல நமக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில அப்படி கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் சேர்ந்து தான் வின் பண்ண முடியும். ஆனா இப்ப அந்த கொலாப்ஸ்ன்ற எல்லாருக்குமே அந்த T20 இந்த இது ஃபார்மேட் வந்ததுனால அந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த சாலிட் டிஃபென்ஸ் தெரியல. அதனால அந்த கொலாப்ஸ்ன்றது இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த டீமுக்குமே அது டக்குன்னு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஏதாவது ஒரு பவுலருக்கு இல்லைன்னா யாராவது பவுலர் கண்ணையிலே கிளிக் ஆச்சுன்னா அப்படியே சாலிடா இது பண்ணலாம். ப்ரோ எனக்கு இன்னொரு பாயிண்ட், அது மாதிரி பும்ராவை தவிர இது எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தோணுது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன். ஆஸ்திரேலியா கரெக்டா பண்றானோ அதை அவனுங்க அட்டாக் தான் பண்ணுவானு. இப்ப எடுத்துக்க ஸ்குவாடும் அப்படிதான். ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் தான் அந்த சாலிடா கொஞ்சம் அந்த டிஃபென்சிவ் மோடல் இருப்பான். மத்தபடி ஸ்டார்டிங் அந்த உஸ்மான் கவாஜா அவங்களுமே அட்டாக் மோட் தான். எல்லாருமே தான். யாராவது புது பிளேயர் வராங்களா அவங்களுக்கு? ஓப்பனிங் யாரோ ஒரு புது பிளேயர் வரான் ப்ரோ, லெஃப்ட் ஹேண்ட் புது பிளேயர் தான். ஓகே அவங்களுக்கு பேர் தான் தெரியல. ஜே பிரேசர் மெக்ரூக்லாம் சான்ஸ் கொடுக்கலையா ப்ரோ? அவலாம் T20 ப்ரோ. ஆனா பேட்டிங் வந்து இல்ல இந்த அப்ரோச் வரைக்கும் ஆடுவானுங்க. மிச்சல் ஸ்டார்க் வரைக்கும் ஆடுவானுங்க. யார் இருக்கா? மிச்சல் ஸ்டார்க் இருக்கான், கமின்ஸ் இருக்கான், அலெக்ஸ் கேரே இருக்கான், டிராவிஸ் ஹெட் இருக்கான், மிச்சல் மார்ஷ் இருக்கான். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ரன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ற பேட்ஸ்மேன். அபிஷேக்கும் ஸ்மித் மட்டும் தான் நல்லா ஆங்கர் பண்ணுவானுங்க. பாக்கி எல்லாம் வந்து நல்லா பேட்டிங் ஆடுற. கவாஜாவுமே ஆங்கர் தான் ப்ரோ. கவாஜாவும் ஆடுவான்டா. ஆனா எனக்கு ஒரு விஷயம், நான் ஜிங்ஸ் பண்ணி அது நல்லதா நடந்தாலும் சரி, அது ஆனா பார்த்து அப்சர்வ் பண்ணதுல சொல்றேன், இந்தியன் பவுலர்ஸ்ல பும்ராவை தான் அட்டாக் பண்றாங்க மத்த எல்லா டீமுமே. நீ எடுத்து பாரு, பும்ரா தான் அதிக ரன் கொடுத்துருப்பான் இந்த லாஸ்ட் சீரீஸ்ல. பங்களாதேஷ் கூடயும் சரி, நியூசிலாந்து கூடயும் சரி. நீ சொல்ற பும்ராவை தவிர பாக்கி எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பும்ராவை தான் மெயினா அட்டாக்கே பண்ணுவாங்க. பும்ரா தான் ஒஸ்ட் எக்கனாமி வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்றத பாப்போம். அது ஜிங்ஸ் ஆகி நல்லதா ஒர்க் ஆனாலும் ப்ராஃபிட் தான் நமக்கு. அது எப்படி நடக்குது? உங்களுக்கு வேற எதையாவது ஒரு பிளேயர் வந்து நீங்க வந்து சொல்லணும் வாட்ச் அவுட் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்றதுன்னா மென்ஷன் பண்ணுங்க. என் தலைவன் ஸ்டீவ் ஸ்மித் அடிப்பான்னு தோணுது ப்ரோ. பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல, அடிக்கவே மாட்டான். இல்ல எனக்கு அடிப்பான், அதான் என் ஆசை. வாய்ப்பே இல்ல ராஜா. அவன் வந்து ஒரு மாதிரி ஆஃப்லெட்டா தான் ஆடுவான். பிஜிடி நாடு பெருசாலாம் ஆடினது கிடையாது. சோ எனக்கு இந்த டைம் வந்து ஒரு ஹோப் இருக்கு, அடிக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு, ஹோப்பும் இருக்கு. பாப்போம். ரீசன்ட் ஃபார்ம் இல்லடா. 4 டெஸ்ட்ல எவ்வளவு ரன் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு செஞ்சுரி. ஒரு செஞ்சுரி அடிச்சாலே பெருசுதான் ப்ரோ. அதெல்லாம் மேட்டர் கிடையாதுடா. கன்சிஸ்டன்ட்டா அட்லீஸ்ட் 4 மேட்ச்ல 8. எனக்கு அது நம்பிக்கை இல்ல ப்ரோ. கன்சிஸ்டன்ட்டா யாரும் ஒரு கைண்ட் ஆஃப் எல்லாம் அந்த 250 அவங்களுக்கும் அந்த கொலாப்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. கோலி அடிப்பாரு கண்டிப்பா. கக்கல் பதிவு. ஐ ஸ்டாண்ட் வித் கோலி. ப்ரோ கோலி வந்து இந்த பழைய வைப்ல இல்ல ப்ரோ. எனக்கு அது நான் ஓபனா சொல்றேன், கக்கர் தான் கூட நினைச்சுக்கோங்க. அந்த ஒரு பழைய ஒரு இது இல்ல, அந்த ஆட்டிடியூட் அவன் ஃபேஸ்ல தெரியும். அதான்
நான் ஆமா, வந்து அது எனக்கு வந்து வாட்ச் அவுட்டா வந்து நான் அவுட் அண்ட் அவுட் போயிட்டு நேத்தன் லைன் வந்து எனக்கு தோணுது. எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ்ல போயிட்டு அப்படியே வளன்னு ஒழுப்பாடுங்க நம்ம ஆளுங்க. அதுவும் பெர்த்து வந்து சீமஸோட இதுன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுல ஸ்டாட்ஸ் படி பார்த்தா நேத்தன் லைன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்கான். ஒரு வாட்ச் அவுட் பிளேயரா இருப்பான் ஆஸ்திரேலியால. அதே மாதிரி இந்தியால பார்த்தா எனக்கு ஜடேஜா கொஞ்சம் ஜடேஜாவும் அந்த அந்த ஜடேஜா, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் இந்த 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா அவங்க 2 ரோல் ப்ளே பண்றாங்க. பேட்டிங்லயும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பவுலிங்லயும் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் நல்லா குரூஷியலா ஆஸ்திரேலியால யாரும் இப்ப ஆல்ரவுண்டர்னு இருக்கா? யாரும் பெருசா இல்லாத மாதிரி இருக்கு. அதான் ஆல்ரவுண்டர்னா அதான் பேட் கமிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க்ஸ்லாம் ஆல்ரவுண்டர் தான் அவனுங்க. அவனுங்க அவனுக்கு வந்து ஆல்ரவுண்டர் குயிக்கா ஒரு ரெண்டு. அவருதான் ப்ரோ ஆல்ரவுண்டர் கூட ஆயிட்டாருவா பவுலர்ல இருந்து. ப்ரோ கூட ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா ஆடி கொடுத்துருவானு ப்ரோ. ஆமா, இப்ப பேட் கமின்ஸும் மிச்சல் ஸ்டார்க்ஸ் அப்படின்னாலே மேட்சை முடிச்சுக்குவானுங்க. 100 ரன் இருந்தது. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட் கமின்ஸ்மே நல்லா முடிச்சு கொடுத்திருக்கா. கடைசியா கொலாப்ஸ் ஆகுற டைம்ல கரெக்டா வின் பண்ணி கொடுத்துருக்கான். பாகிஸ்தான் சீரீஸ்ல நல்லா ஆடினான். பாகிஸ்தான் சீரீஸ் ஆமா ஆமா ஒரு மாதிரி ஏதாவது கிரம்பிள் ஆனாலும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வின்னிங் பொசிஷனுக்கு வின்னிங் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா நம்ம இந்தியன்ல அந்த ப்ராப்ளமும் இருக்கு. இவனுங்க டாப் ஆர்டர் காலி பண்ணிட்டா டெய்லண்டர்ஸ் அப்படியே ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்க ஃப்ரீ விக்கெட்ஸ் அவ்வளவுதான். டெய்லண்டர்ஸ் அப்படியே பழைய இதுல எப்படி ஒரு 2000 டைம்ல எல்லாம் டெய்லண்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அதே மாதிரிதான் இருக்காங்க இப்பயும். ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே ஓரளவுக்கு இந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் ஓரளவுக்கு ட்ரை ஆகுது பண்றாங்க. பட் நம்ம இந்தியன் டீம்ல அது ரொம்ப டெய்லண்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இல்லைன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல கூட நம்ம மேபி இந்த லாஸ்ட் நியூசிலாந்து இதுல ஜெயிச்சிருந்திருக்கலாம். அதையும் விட்டுட்டோம். அதுவும் ஒரு நிறைய இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, டிராபேக் இருக்கு இந்தியன் டீம்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாவது ஃபைட் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் மினிமம் எக்ஸ்பெக்டேஷனா தான் ஒரு கேமை பாக்குற லெவலுக்கு வச்சிருந்தாங்களா போதும். ஆக மொத்தத்துல ஜேபியும் மகேஷும் என்ன சொல்றாங்க